Several hit session January 30 and yesterday paper 29. பட்ஜெட்டில் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸுக்கு அலாட் பண்ணக்கூடிய ஃபண்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. இட்ஸ் வெறும் 0.4% அலாட் பண்ணுறாங்க. அட் ப்ரெசன்ட் த சேஞ்சிங் ஜியோ பொலிட்டிக்கல் அண்ட் இந்தியாவுடைய சிக்னிஃபிகண்ட் சென்டர் ஸ்டேஜ் நெய்பர்ஹுட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்சிட்டி, ஸோ இந்தியா அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ இந்த அலாட்மெண்ட் பட்ஜெட் அலாட்மெண்ட்டை அதிகப்படுத்தணும்னு ஒரு ஆர்டிக்கல். தென் சைல்டு மேரேஜ் லா, that is prohibition of child marriage act 2006 பிரகாரம் ஏஜ் அப்படிங்கிறது 21 for men and 18 for girls. பட் இப்போ சைல்டு மேரேஜ் ஆகிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து வித்தின் 18 இயர்ஸ் ஆகி வித்தின் 2 இயர்ஸில் வந்து நீங்கள் கிளைம் பண்ணி அதை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேஸில் ஒரு பர்சன் வந்து ஆண்களுக்கு 21 இல்லையா, பட் ஆனால் 20 வயசுலேயே வந்து அவர் கேஸ் போட்டு அலகாபாத் ஹைகோர்ட் வந்து அது தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடான ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி. பிசி மேரிட்டல் ரேப் இதெல்லாம் பற்றி பேசும்போது இது எந்தளவு சிக்னிஃபிகண்ட், பெண்கள் ஆண்களுடைய ஏஜ் வந்து 21 ஈக்குவலாக வைக்கலாமா இல்லை 18 கொண்டு வருது எது பெஸ்ட்டு, 21 வச்சா என்னென்ன டிஃபெக்ட்ஸ் அப்படிங்கிற ஆர்டிக்கல் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. தென் மைனிங் பாலிடிக்ஸ், தமிழ்நாடுல அந்த நயக்கல்பட்டி டங்ஸ்டன் பிளாக் ஏலம் விடுறதா சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. இந்த விதாந்தா குரூப் வந்து ஏலம் விட்டு எடுத்துட்டாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்டை கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ டங்ஸ்டன் ரிலேட்டடாக சில இன்ஃபர்மேஷன். தென் ஜிபிஎஸ், இந்த குயிலன் பேரி சிண்ட்ரம் அப்படிங்கிறது அவுட் பிரேக் மகாராஷ்டிராவில் பூனேயில் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பேரலைஸ் க்ரியேட் பண்ணக்கூடிய டிசீஸ், பாக்டீரியா அண்ட் வைரல்னால வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது ரிலேட்டடான ஆர்டிக்கல். தென் கவர்மெண்ட் ஸ்கூல் சில்ட்ரன் இவங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட் ரூரலாக இருக்கட்டும் இல்லை பப்ளிக் ஸ்கூலாக இருக்கட்டும் பேண்டமிக்கை காட்டிலும் இப்போ நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆனுவல் ஸ்டேட்டஸ் ஆஃப் எஜுகேஷன் ரிப்போர்ட் ஏசர் ரிப்போர்ட் வந்து பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. தென் யூஎஸ் இமிக்ரேஷன், ஸோ இவங்க பெரிய லெவலில் இப்போ ட்ரம்ப் வந்து நிறைய பேரை வெளியே அனுப்புகிறாரு இல்லையா, ஸோ இதனால் யூஎஸ்க்கு லாஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்டிக்கல் பார்க்கலாம். தென் மில்க் ப்ரொடக்ஷன், இந்தியாவில் நம்ம ஒயிட் ரெவல்யூஷன் 1980s பர்கிஸ் குரியன். ஸோ இப்போது இந்தியாவில் நிறைய பேருக்கு வந்து மில்க் கிடைக்கிறது இல்லை, அதாவது லோவர் ஸ்டார்டாக இருக்கக்கூடிய சொசைட்டி பீப்புளுக்கு மில்க் கன்சம்ஷன் கிடைக்கவே இல்லை. வி ஆல் நோ தட் வி ஆர் இந்த நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி. ஸோ அது ரிலேட்டடான ஒரு ஆர்டிக்கல். தென் காப்பிரைட், கர்நாடிக் மியூசிக் இப்போ ஆல்ரெடி ஒருத்தவங்க பாடியிருந்தாங்கன்னா அதை ரீஃப்ரேஸ் பண்ணக்கூடிய அந்த மியூசிக் வந்து காப்பிரைட்டு உண்டா கிடையாதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்குமெண்ட். அதுக்கான ஒரு ப்ரொவிஷன் இல்லை, அதை க்ரியேட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஜென்ரல் கர்நாடிக் மியூசிக் வந்து ப்ரொவிஷன் உண்டு, அதை ரீக்ரியேட் பண்ணும்போது அதுக்கு வந்து இது காப்பிரைட் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. தென் யூஎஸ் வந்து பாரிஸ் சமிட்லேருந்து வெளியே வந்திருக்காங்க இல்லையா, அது ரிலேட்டடான ஆர்டிக்கல். தட் இஸ் டெத்ஸ் ஆஃப்டர் சர்ச். இந்த கும்பமேளாவில் கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் இறந்து போயிட்டாங்க. ஸோ வாட் இஸ் கும்பமேளா, this all the informations. Then MG and Rega, that is demand driven இல்லை, கவர்மெண்ட் வந்து வர ஃபண்ட் ரொம்ப கம்மியாக அலாட் பண்ணிட்டே வர்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. தென் these are schemes given in the editorial today. இது எல்லாமே இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். Let me see from the beginning. Okay, ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பட்ஜெட் அலாகேஷன் பார்த்திங்கன்னா இட் இஸ் ஹார்ட்லி 0.54% வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. இப்போது நிறைய பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து அட்லீஸ்ட் 1% வரைக்கும் மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் மேக்ஸிமம் 0.6 to 0.8% வரைக்கும் தான் இவங்க அந்த அப் அண்ட் டவுன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் அ விஷன் ஆஃப் விக்ஷித் பாரத் 2047. ஸோ இதில் நம்ம குளோபல் லெவலில் ஒரு லீடிங் பிளேயராக வரணும் அப்படிங்கிறது தான் இதோடைய டார்கெட். இந்த விக்ஷித் பாரத் பொறுத்த வரைக்கும் 2047 இஸ் இந்தியாவுடைய 100வது இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ அப்போது இந்தியா வந்து அப்போது ஒரு டெவலப்டு நேஷன் அப்படிங்கிற ஸ்டேட்டஸை அட்டைன் பண்ணியிருக்கணும். தட் இஸ் ப்ராஸ்பரிட்டி இன் சோசியோ எக்கனாமிக் என்விரான்மெண்ட் அண்ட் குட் கவர்னன்ஸ் ஏரியாஸில் எல்லாத்துலேயுமே வந்து
ஒரு எக்ஸ்ட்ரானரியாக இருந்திருக்கணும். இன்னும் சொல்லப்போனால் எல்லா செக்டார்லேயும் குளோபல் லீடராக இருக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய மேஜர் ஆம்பிஷன். பீப்புள் ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், ஈக்குவல் சமமான வளர்ச்சி, ஈக்குவட்டபிள் க்ரோத் அண்ட் என்விரான்மெண்ட் வைஸ் நம்ம வந்து ஒரு ரோல் மாடலாக வந்து இருக்கணும், என்விரான்மெண்ட் ப்ரிசர்வேஷன் ரிலேட்டடாக. ஸோ இதுதான் இந்த விக்ஷித் பாரத்தோட முக்கியமான ஸ்கீம். இதில் நம்ம முக்கியமாக ஃபோக்கஸ் கொடுக்குற டெக்னாலஜி சைடு, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் அதிகமான ஃபோக்கஸ் கொடுக்கும். இதுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா நேஷ்னல் குவாண்டம் மிஷன் அப்படிங்கிறது, இது நம்ம கம்யூனிகேஷன் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்யூனிகேஷன் அண்ட் சென்சிங் சிஸ்டமை ஃபோக்கஸ் பண்ணுது. அதாவது இந்த குவாண்டம் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற இந்த மெத்தடை உள்ள கொண்டு வராங்க. குவாண்டம் கம்யூனிகேஷனாக நமக்கு தெரியும், தட் இஸ் ஒரு 2 ஃபோட்டான் வந்து இன் ஜென்ரல் குவாண்டம் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது நீங்கள் குவாண்டம் ஃபிசிக்ஸை யூஸ் பண்ணி கம்யூனிகேஷனை வந்து முன்னெடுக்கிறது. இப்போது நார்மலாக கம்யூனிகேஷனில் என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் அப்படின்னு 2 மெத்தட் இருக்கும். இப்போ எனிக்மா டெக்னிக் அப்படின்னு சொல்லி World War II வந்து ஜெர்மனி வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை இவங்க வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணதை காமிச்சிக்க மாட்டாங்க. காமிக்காமல் இவங்களை வந்து டிஃபீட் பண்ணியிருப்பாங்க, அவங்களுடைய சீக்ரெட் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு. ஸோ அதே மாதிரியான ஒரு இப்போ நவ் த எக்ஸ்ட்ரீம் வெர்ஷன் அப்படிங்கிறது வந்து இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங், குவாண்டம் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது. இந்த குவாண்டம் கம்யூனிகேஷன் பொறுத்த வரைக்கும் இதில் முக்கியமான டெக்னாலஜி வந்து குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்னு சொல்லுவாங்க. தட் இஸ் ஒரு 2 ஃபோட்டான் யூனிவர்ஸில் எந்த மூலையில் இருந்தாலும் ஒன்றுக்கு ஒன்று வந்து கனெக்டடாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ யூ கேன் கனெக்ட் எனிவேர், தட் வில் பி வெரி ஈஸி. அண்ட் இன்னொன்று, இதில் ஒரு தாக்கம் ஏற்படுத்தும் போது அதுலேயும் அந்த தாக்கம் வந்து பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த டெக்னாலஜி அப்படிங்கிறது QKD அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் குவாண்டம் கீ டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற இந்த சிஸ்டம். இந்த QKD என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு கம்யூனிகேஷன் நான் வந்து ஒரு கம்யூனிகேஷனை சென்ட் பண்ணுறேன், அது ஒரு ஃப்ரீக்வன்சியை போன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரீக்வன்சியில் யாரோ ஒருத்தங்க வந்து அதை இன்டர்ப்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, அதை வந்து ஓடிகளை வழிமறித்து அதை என்னென்ன டீகோட் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா உடனே இண்டிகேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரக்ட் பண்ணிடும். ஸோ அப்போ இந்த இன்ஃபர்மேஷன் லீக்கேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இங்கே மிக 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 ரொம்பவே குறைவு. ஸோ தர்பை இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறது பெரிய லெவலில் முக்கியத்துவம், குவாண்டம் கம்யூனிகேஷனுக்கு பெரிய லெவலில் முக்கியத்துவம் பெறுது. ஸோ இப்போது இந்த குவாண்டம் கீ டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற இந்த டெக்னாலஜி சைனா பார்த்திங்கன்னா இஸ் த ஒன் வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஹேவிங் சச் டெக்னாலஜி வித் த ஹெல்ப் ஆஃப் 3 சேட்டலைட்ஸ். அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு 4 கிரவுண்ட் ஸ்டேஷனும் வச்சுருக்காங்க. ஈவன் சின்ஸ் 1992லேருந்தே சைனா வந்து ரிலேட்டடான எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து முன்னெடுத்திருக்காங்க. 2013 பார்த்திங்கன்னா ஒரு கிரவுண்ட் ஸ்டேஷன் ஒன்று செட்டப் பண்ணி ஒரு 20 கிலோமீட்டரில் வந்து ஒரு ஹாட் ஏர் பலூனை பறக்க விட்டு, ஸோ சேட்டலைட்லேருந்து அது சிக்னல் எடுத்து அதுலேருந்து இங்கே கனெக்ட் பண்ணுற மாதிரியான இந்த குவாண்டம் கம்யூனிகேஷனை வந்து செக் அவுட் பண்ணாங்க அவங்க. அதில் இந்தியா பொறுத்த வரைக்கும் 2024 நம்ம ராமன் ரிசர்ச் இன்ஸ்டியூட் பெங்களூரில் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க கண்டக்ட் பண்ண ஒரு ஸ்டடி, அதுக்காக க்ரியேட் பண்ணப்பட்ட ஒரு பேஸ் பார்த்திங்கன்னா இந்தியன் ஆஸ்ட்ரோனாமிக்கல் அப்சர்வேஷன் ஹேனி லடாக்கில் இருக்குது. ஸோ இது தட் இஸ் சேட்டலைட் பேஸ்டு QKD வந்து கொண்டு வர்றதுக்கு ஒரு ஐடியலான ஒரு பெட்டர் பாசிபிலிட்டிஸை வந்து இவங்க ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அண்டு அந்த இடம் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஒய் பிகாஸ் அங்கே வந்து சிக்னல் லாஸ் வந்து அதிகமாக ஆகாது அப்படிங்கிறதுனாலையும். ஓகே, ஸோ திஸ் வெரி பேசிக் அபவுட் திஸ் அந்த மிஷன், நேஷ்னல் குவாண்டம் மிஷன். எதுக்கு இந்த நேஷ்னல் குவாண்டம் மிஷனை பற்றி இவ்வளோ டீட்டெயில்டாக சம்மந்தமாக நம்ம இதில் பேசுகிறோம் அப்படின்னா, இப்போது ரீசெண்டாக அவர் பிரசிடெண்ட் மிஸ்ஸஸ் திரௌபதி முர்மு இவங்க ரிப்பப்ளிக் டே ஸ்பீச் கொடுக்கும்போது இந்த குவாண்டம் மிஷனை பற்றி கொஞ்சம் எலாபரேட்டாகவே பேசியிருந்தாங்க. வி வில் சி தட் என்னென்ன அவங்க அட்ரஸில் பேசியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ தட் ஆர் ஆல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் இந்த ஏரியா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஆல்சோ இட்ஸ் எ டெக்னாலஜி ரிலேட்டடான திங். ஓகே, இது போக இந்த விக்ஷித் பாரத் கீழே வேறு என்னென்ன ஸ்கீம்ஸ் முக்கியத்துவம் பெறுது அப்படின்னா,
நேஷ்னல் மிஷன் ஆன் இன்டர்டிசிப்ளினரி சைபர் ஃபிசிக்கல் சிஸ்டம். இந்த சைபர் ஃபிசிக்கல் சிஸ்டம் அப்படிங்கிறது ஸோ ஆக்சுவலி இந்த ஸ்கீம் வந்து 2018 டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக் கீழே வந்து க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. இந்த சைபர் ஃபிசிக்கல் சிஸ்டம் அப்படிங்கிறது சென்சிங், கம்ப்யூட்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் அண்ட் நெட்வொர்க்கிங் into physical object and infrastructure. ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா வேரியஸ் டெக்னாலஜிஸை வந்து உள்ளே கொண்டு வந்து அதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆக்டிவிட்டீஸை வந்து இந்த ஸ்கீம் கீழே முன்னெடுக்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா டிரைவர்லெஸ் கார் சொல்லலாம். தென் இப்போது சென்சார்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ரொம்ப லாங்காக இருந்தாலும் வீட்டில் உள்ள சில பொருட்களை யூட்டிலிட்டிஸோடைய ஆப்ரேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்லையா. ஸோ ஓவரால் இந்த சைபர் ஃபிசிக்கல் சிஸ்டம் இன்ஃப்ரா ரிலேட்டடான சிஸ்டம் அதை வந்து நீங்கள் சைபர் வழியாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நிறைய ரிசர்ச் திங்ஸை வந்து இதில் கொண்டு வர்றாங்க. ஸோ தட் இஸ் இன்னோவேஷன் இன் நியூ ஏஜ் டெக்னாலஜிஸ் சிம்பிளி. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் மினிஸ்ட்ரி, அகாடமியா அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இது மூணும் வந்து இன்டர்லிங்க் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ தென் இதில் முக்கியமாக பார்த்தோன்னா இந்த விக்ஷித் பாரத் 2047 அட்டைன் பண்ணுறதுக்கு யூத் என்கேஜ்மெண்ட்டை பெரிய லெவலில் ஊக்குவிக்கிறாங்க. தட் இஸ் விக்ஷித் பாரத் அம்பாசிடர் யுவா கனெக்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத ஒன்று முன்னெடுக்காங்க. ஸோ தட் இஸ் லீடர்ஷிப், யூத் லீடர்ஷிப் இன் டெவலப்மெண்ட்டை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்கு இந்த நேஷ்னல் யூத் பார்லிமெண்ட் ஃபெஸ்டிவல் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2019 இந்த ப்ரோக்ராம் இருக்குது. 18 to 25 ஏஜ் உள்ள யூத் வந்து டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்டேட் அண்ட் நேஷ்னல் லெவலில் ஒரு டிஸ்கஷன் மாதிரி கண்டக்ட் பண்ணி அதில் நல்லா பேசுகிறவங்களுக்கு அவார்டு அண்ட் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் ரொம்ப முக்கியமாக நீங்கள் இதில் இந்த விக்ஷித் பாரத் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக பார்க்கணும் அப்படின்னா there was a separate body ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. தட் இஸ் அனுஷாதன் நேஷ்னல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது. this is very important. ஸோ இன்னோவேஷன் அண்ட் சஸ்டைனபிள் டெக்னாலஜியில் இந்தியா குளோபல் லீடராக வர்றதுக்காக முக்கியமாக க்ரியேட் பண்ணப்பட்ட ஒரு பாடி தான் இந்த அனுசாதன் நேஷ்னல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன். இது வந்து ஸ்டாட்யூட்டரி பாடி கிரியேட்டட் அண்டர் அனுசாதன் நேஷ்னல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் ஆக்ட் 2023 கீழே இதை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது என்னென்னா ஓவரால் இந்தியா டெக்னாலஜிக்கல் லீடர்ஷிப் வர்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திங் தான். ஸோ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எக்கோசிஸ்டமை ஊக்குவிக்கணும் அண்ட் எஸ்பெஷலி குவாண்டம் கம்ப்யூட்டிங், சைபர் ஃபிசிக்கல் சிஸ்டம் அண்ட் பயோ ரிலேட்டடாக. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட்டு கோ த்ரூ பண்ணிக்கோங்க பிகாஸ் திஸ் ஆர் ஆல் வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியா. நம்ம ஆல்ரெடி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் இந்தியா என்ன மாதிரியான ஸ்டேட்டஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ப்ரீவியஸாக ஒரு ஆர்டிக்கலில் டிஸ்கஸ் பண்ணி இந்த குட் ரீகலெக்ட் விச் எடிட்டோரியல். பட் ஆல்ரெடி நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா would have noticed all those. Okay, let me get into the editorial. So editorial பார்த்தீங்கன்னா ஸோ தட் இஸ் அ திங் 0. இந்த விக்ஷித் பாரத் 2047 அப்படிங்கிறது இந்தியாவுடைய மேஜர் கோலாக இருக்குது. ஸோ குளோபல் சவுத்தில் இந்தியா லீடர் ரோல் ப்ளே பண்ணுறாங்க நிறைய இப்போ கிளைமேட் ரிலேட்டடான இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாத்துலேயுமே. அண்ட் அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ்லேயும் இந்தியா வந்து ஒரு ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. இது போக நம்ம வந்து குவாடில் வந்து மெம்பராக இருக்கும். அண்ட் திஸ் கோயலேஷன் ஃபார் டிசாஸ்டர் ரிலையன்ஸ் ரெசிலியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதுவும் வந்து நம்மளுடைய ஒன் ஆஃப் த மேஜர் இனிஷியேட்டிவ். இதெல்லாம் பற்றி நம்ம ஆல்ரெடி வேரியஸ் ஸ்கீம்ஸில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பிகாஸ் ஆஸ் கன்சிடரிங் த டைம் ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு ஆல் தீஸ் திங்ஸ். ஆல்ரெடி பார்த்ததை ஸ்கிப் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து இன்கேஸ் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ எடுக்கல அப்படின்னா இதெல்லாம் ப்ரிலிமினரிக்கு வந்து ப்ராப்பராக ரெஃபர் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போது இதில் ஆத்தர் என்ன பேசுகிறார் அப்படின்னா 2024 வந்து ரொம்ப சேலஞ்சிங் பிகாஸ் நெய்பர்ஹுட் ரிலேஷன் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகுது. இஃப் யூ லுக் ஓவர் தி மியான்மராக இருக்கட்டும், பங்களாதேஷாக இருக்கட்டும், மால்தீவ்ஸ், நேபாள் எல்லாருக்கூடையுமே நமக்கு ஒரு வகையில் ஒரு உரசல் தான் வந்து ப்ரிவெல் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ அப்போ நம்ம அதிகப்படியான எய்ட்ஸ் ஃபினான்ஷியல் சைடில் அவங்கள வந்து கண்ட்ரோலில் வைக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சைனா எப்படி எய்டு அண்ட் சீப்பர் லோன் டெவலப்மெண்ட் லோன்ஸ் கொடுத்து எல்லா கண்ட்ரிஸும் அவங்க கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுருக்காங்களோ ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ஓரளவுக்கால் ஃபண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஸோஃபார் இந்தியாவுடைய ஃபாரின் எய்டு அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து கூட மிச்ச கண்ட்ரிஸ் கொடுக்குறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. அதை நம்ம வந்து லோன் பேசிஸில் தான் எல்லாருக்குமே வந்து இப்போ ப்ரொவைட் பண்ணுறோம்.
இந்த எய்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 10% வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. அண்ட் லோன் பேசிஸில் அந்த லைன் ஆஃப் கிரெடிட் அப்படின்பாங்க, இது வந்து ஒரு 29% அதிகமாக இருக்குது. எய்டு பொறுத்த வரைக்கும் 50% வந்து நம்ம பூட்டானுக்கு தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். வேறஸ் பூட்டான் நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா, BBINலேருந்து பூட்டான் வந்து கிவ் அப் பண்ணியிருப்பாங்க. அதாவது மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட், தட் இஸ் அ ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் இன் நேபாள், பங்களாதேஷ், இந்தியா அண்ட் பூட்டான் 4 வந்து சேர்ந்து போட்டது. பட் பூட்டான் வந்து க்ரீன் லவ்விங் கண்ட்ரிஸ் அப்படிங்கிறதுனால என்விரான்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதனால் அங்கே உள்ள பார்லிமெண்ட் வந்து ட்ரக் இதெல்லாம் வந்து பெரிய லெவலில் பொல்யூஷனை க்ரியேட் பண்ணும். ஸோ அதனால் வி ஆர் டேக்கிங் அவே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ பூட்டானில் வேறு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, இப்போ ரீசெண்டாக சைனீஸ் கூட பார்டர் ரிலேட்டடான டிஸ்பியூட்டை ரிசால்வ் பண்ணுறதுக்காக நிறைய அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணியிருக்காங்க. பட் இந்தியாவுக்கு பூட்டான் இஸ் வெரி வெரி க்ரூஷியல், பிகாஸ் நமக்கு அந்த சிக்கன் நெக் சிலிகுரி காரிடாராக இருக்கட்டும், இப்போது ப்ரீவியஸாக நடந்த டோக்லாம் க்ரைசிஸ், பிகாஸ் அதுலேருந்து வரக்கூடிய ரோடு டேரெக்டாக இந்த சிக்கன் நெக்கை வந்து கனெக்ட் ஆகுது. தட் இஸ் த என்ட்ரி கேட் ஃபார் நார்த் ஈஸ்ட் இந்தியா ஃப்ரம் த்ரூ லேண்ட் ரூட்டு. ஸோ அதனால் நமக்கு பூட்டான் இஸ் வெரி வெரி க்ரூஷியல். பூட்டான் கூட நம்ம ரிவர் அக்ரிமெண்ட்டு போட்டிருக்கோம், ஆஸ் வெல் அஸ் ஹைட்ரோ பவர் ரிலேட்டடான நிறைய அக்ரிமெண்ட்ஸ் வந்து பூட்டான் கூட நம்ம சைன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இது போக லைன் ஆஃப் கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் பங்களாதேஷ் வந்து கிட்டத்தட்ட 45% அவங்களுக்கு தான் நம்ம வந்து கடன் உதவி மாதிரி கொடுத்துட்ருக்கோம். ஸோ திஸ் ஒன் ஆஸ்பெக்ட். ரெண்டாவது ஆஸ்பெக்ட் பார்த்திங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் கெப்பாசிட்டி. ஸோ இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தட்ஸ் அ கேட்டலிஸ்ட் தட் ஹெல்ப்ஸ் டு பிரிங் லாங் டேர்ம் க்ரோத். ஸோ இப்போது there's an already one article related to the Ministry of External Affairs related ஆக அதில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு ஹிந்துவில் ஒரு இன்னொரு எடிட்டோரியல் டீட்டெயில்டாகவே கொடுத்துருந்தாங்க. ஐ couldn't mark the day, just go through பண்ணுங்க if you have the resources அப்படின்னா. இல்லை டெலிகிராம் பேஜில் நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம் எல்லா எடிட்டோரியல்ஸும். ஸோ அது ஜஸ்ட்டு ஸ்லைட் பண்ணி பாருங்கள், யூ மே கெட் தோஸ் ஆர்டிக்கல். அந்த டே உள்ள லிசன் பண்ணுங்கள், மே கெட் சம் மோர் பெட்டர் ஐடியா. ஸோ இதில் இந்த இன்ஸ்டிடியூஷனல் இந்த IFS இவங்க கொஞ்சம் பெட்டராக ட்ரெயின் பண்ணணும். அண்ட் அவங்களுக்கு எக்ஸ்பர்ட் ரிசர்ச் எக்கோசிஸ்டம் சப்போர்ட் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு ட்ரைனிங்க்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 30% ஒரு பட்ஜெட்டில், அதாவது லாஸ்ட் பட்ஜெட் 30% வந்து இன்க்ரீஸ் வந்து காணப்பட்டது. பட் அதுவுமே வந்து இன்சஃபிஷியண்ட்டாக அப்படின்னு சொல்கிறாங்க. இது போக இந்த கல்ச்சுரல் ரிலேட்டடான கல்ச்சுரல் டிப்ளமசி ரிலேட்டடாக அந்த அலாட்மெண்ட் வந்து 7% லாஸ்ட் இயருக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டோட்டல் 0.4 தான். ஸோ அதில் வந்து இந்த பர்டிகுலர் செக்ஷனாக பிரிப்பாங்க இல்லையா, ஸோ அதில் இது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் இட்ஸ் நாட் சஃபிஷியன்ட் அட் ஆல். எஸ்பெஷலி இந்த நலந்தா யூனிவர்சிட்டி அண்ட் சவுத் ஏஷியன் யூனிவர்சிட்டி இவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஃபண்ட்லலாம் பார்த்திங்கன்னா 20% வந்து கட் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட். ஸோ நிறைய அதிகமாக நம்ம எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கான்ஃபரன்ஸ் கண்டக்ட் பண்ணுறதா இருக்குது, இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ், டயலாக்ஸ், இதுக்கு தான் வந்து அதிகமாக வந்து லாஸ்ட் இயர் நம்ம வந்து ஃபுல்லாகவே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இது போக இந்த ட்ராக் 1 டிப்ளமசியை வந்து அதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டெப் எடுக்கணும். ஸோ ட்ராக் 1 ட்ராக் 2 அப்படின்னா, ட்ராக் 1 அப்படிங்கிறது அஃபிஷியல் வேல வந்து நம்ம மீட்டிங் மாதிரி கண்டக்ட் பண்ணுறது. இப்போது திஸ் 2+2 டைலாக்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. டிஃபென்ஸ் மினிஸ்டர், எக்ஸ்டர்னல் மினிஸ்டர்ஸும் கண்ட்ரீஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்தியா, US, இந்தியா, ஜப்பான் எக்ஸட்ரா. ஸோ இதெல்லாம் வந்து அஃபிஷியல் ட்ராக் 1 டிப்ளமசி. ட்ராக் 2 அப்படிங்கிறது இட்ஸ் பேக்டோர் டிப்ளமசி, இன்ஃபார்மலாக வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய டிப்ளமசியாக தான் இருக்கும். ஸோ நார்மலி வந்து நம்ம ட்ராக் 1 டிப்ளமசி வந்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கு நிறைய ஃபண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ ஓவரால் இந்த ஆர்டிக்கிளோடைய க்ரக்ஸ் வந்து த ஃபண்ட் இஸ் நாட் எனஃப், ஃபண்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்கள். External affairs is very very important at present. India geopolitical getting more significant into the center stage, and we are the fifth largest economy, looking for third largest. So அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிப்போது. ஓகே, திஸ் ஆர்டிக்கல், there is prohibition of child marriage act 2006. இதன் பிரகாரம் ஒருத்தர் வந்து சைல்டு மேரேஜ் ஒரு ரீசனில் நடந்து, ஸோ அந்த பர்சன் வந்து
மேஜர் ஆகி 18 வயசு ஆகி வித்தின் ஒரு 2 இயர்ஸ்க்குள்ளே கோர்ட் அணுகும் பட்சத்தில் அந்த திருமணம் செல்லாது அப்படின்னு சொல்லி கோர்ட் வந்து சொல்ல முடியும். அதுக்கான பவர் வந்து இந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அதை வந்து சஞ்சய் சௌத்ரி வர்சஸ் குடான் 2023 அலகாபாத் ஹைகோர்ட் வந்து இதை பேஸ் பண்ணி ஒரு மேரேஜை வந்து ரத்து பண்ணியிருப்பாங்க. இதில் அந்த மேனுக்கு வந்து 12 வயசு அண்ட் உமனுக்கு வந்து 9 வயசு இருக்கும்போது கல்யாணம் ஆகிருக்கு. இப்போ வந்து 20 வயசுக்கு அப்புறம் வந்து இந்த பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணியிருக்காரு. ஸோ த கொஸ்டின் நவ் ஹியர் இஸ், இப்போது நீங்கள் ஜென்ரலாக மென் அப்படிங்கிறவங்க மென்னுடைய திருமண வயது வந்து 21, உமனுக்கு வந்து 18. அப்போ நீங்கள் ப்ரீவியஸாக சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தட் இஸ் சிவகுமார் மெட்ராஸ் ஹைகோர்ட் பார்த்திங்கன்னா சிவகுமார் வெர்சஸ் இன்ஸ்பெக்டர் போலீஸ் கேஸ் 2011 பொறுத்த வரைக்கும் ஸோ இது 23 இயர்ஸில் தான் 21 + 2 இயர்ஸில் தான் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது நீங்கள் 23 வயசுக்கு வரைக்கும் ஒருத்தர் வந்து சைல்டு மேரேஜ் அப்படிங்கிறத வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அக்செப்டபிள் அப்படிங்கிறது தான் ஆத்தரில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போது பெண்களுடைய திருமண வயதை வந்து 18 வந்து ஈக்குவலாக மாற்றிடலாமா அப்படின்னு பார்த்தோன்னா, அதுக்காக ஒரு ப்ராஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் அமெண்ட்மெண்ட் பில் 2021 இது வந்து 21 வயசாக வந்து பெண்களுக்கும் வந்து ஏஜை வந்து ஈக்குவலாக கொண்டு வர்றதுக்காக ஒரு அமெண்ட்மெண்ட் பில்லு. பட் ஆனால் இது பாஸ் ஆகலை. ஸோ அப்போ பெண்களுக்கு 21 வயசு அப்படின்னு கொண்டு வர்றதில் என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத அதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜென்ரலாகவே இந்தியன் ஓவரால் கான்ஸ்டியூஷன் ஆகட்டும் இல்லை அதர் மீன்ஸ் ஆஃப் லாஸ் எல்லாமே 18 வயது முடிந்தவர்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ், சிவில் ரைட்ஸ் என்ஜாய் பண்ணுறது, பொலிட்டிக்கல் ரைட்ஸை யூட்டிலைஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. ப்ளஸ் நீங்கள் 21 அப்படின்னு அந்த ரைட்ஸை மாற்றும்போது இட் வில் அவங்க பெரிய லெவலில் வந்து பாதிக்கப்படுவாங்க, அவங்க லிபர்ட்டி வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று 2024 ஸ்டடி என்ன சொல்கிறேன்னா, அந்த PCMA ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் 2 ஸ்டேட்ஸோடைய வேரியஸ் கேசஸ் கிட்டத்தட்ட 49.4% இந்த மாதிரி டிவோர்ஸ் கேட்டு வர்றவங்க அவங்களே செல்ஃபாக வந்து இது பண்ணவங்களா, மேரேஜ் பண்ணவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 80% தான் ஃபேமிலி பேஸ் பண்ணி வர்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த திங் இஸ் ஏஜ் ரைஸ் பண்ணுறதுனால என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, அவங்க இதுக்கு முன்னாடி 18 இனிமேல் 21 ஏஜ் வரைக்கும் பேரண்ட்ஸோடைய கண்ட்ரோலராக ஃபுல்லாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தட் ஒன்ட் பி குட் அப்படின்னு அதை சொல்லியிருக்காரு. ஸோ அது மாதிரி ஹெல்த் சர்வீஸில் பெரிய லெவலில் டிப்ரீவ் ஆவாங்க. ஸோ இப்போ ஒருவேளை இயர்லியராக மேரேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, 21 வயசுக்கு முன்னாடியே மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னா கிரிமினல் ப்ரொசீஜர் அவங்க மேலே வந்துருமோன்னு சொல்லி பயப்படுவாங்க. அதனால் நிறைய அரெஸ்ட், டிடென்ஷன், இதனால் ஃபேமிலிஸ்குள்ளே வரக்கூடிய பிரச்சனைகள். ஸோ இட் இஸ் நாட் ரெக்கமெண்டபிள் டு கோ ஃபார் 21 இயர்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ 18 அப்படிங்கிறத ஈக்குவலாக கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான். இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் அலகாபாத் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் சொல்லும்போது அதாவது 18 வயசுக்கு மேலே வந்துட்டாலே ஒரு ஆண் வந்து தே நோ வாட் தே ஆர் டூயிங் அப்படிங்கிறது. ஸோ அதனால் இது 21 வயசு அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து எக்ஸம்ஷன் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட், மைனிங் பாலிடிக்ஸ். ஸோ இப்போ தமிழ்நாடு நமக்கு தெரியும், நேக்கர்பட்டி டங்ஸ்டன் பிளாக் பார்த்திங்கன்னா மதுரையில் ஆக்ஷன் விட்டு அதில் வேதாந்தா ஹிந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ரீஜனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரிட்டப்பட்டி அப்படிங்கிற ஒரு பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டு இருக்கிறதுனால கவர்மெண்ட்லேருந்து பீப்புள் எல்லாருமே வந்து பயங்கரமாக போராட்டம் பண்ணாங்க. ஸோ இதனை தொடர்ந்து ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. பட் அவங்களுடைய ரிப்போர்ட் வர்றதுக்கு பிஃபோரே இந்த ப்ராஜெக்டை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் நோ த ஃபியூ திங்ஸ் அபவுட் ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இட் இஸ் அட்டாச்டு ஆஃபீஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ். இது வந்து 1851 ரயில்வேஸ் ஒர்க் நடக்கும்போது அதில் கோல் டெபாசிட் கிடைக்குதா அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக க்ரியேட் பண்ணப்பட்ட ஒரு பாடி தான்
லேட்டர் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த ஜியோனா எர்த் ரிலேட்டடான சயின்டிஃபிக்கல் இன்ஃபர்மேஷனுக்கான ஒரு கலெக்டிவ் இன்ஃபர்மேஷன் இருக்கக்கூடிய ரெபாசிட்டரியாக வந்து மாறிடுச்சு. இதோடைய மேஜர் ஃபங்க்ஷனே பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஜியோ சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷன்ஸை க்ரியேட் பண்ணுறது அண்ட் மினரல் ரிசோர்ஸஸை வந்து அசஸ் பண்ணுறது. இதான் இதோடைய மேஜரான இம்பார்ட்டண்ட்டான ஆக்டிவிட்டி. ஓகே, ஸோ இதில் இந்த ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் த இந்தியா இவங்களுடைய ரிப்போர்ட்டுக்கு வெயிட் பண்ணாமலே முடிவு வந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டங்ஸ்டன் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ஓல்ஃபாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் டென்ஸ் லஸ்டரஸ் மெட்டல், கொஞ்சம் ஷைனிங் ஆகக்கூடிய லஸ்டரஸ் மெட்டல். அண்ட் இட் இஸ் இண்டஸ்ட்ரீஸ் லைக் டிஃபென்ஸ் அண்ட் ஹைடெக் இண்டஸ்ட்ரீஸில் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அண்ட் டங்ஸ்டன் பார்த்திங்கன்னா உலக லெவலில் நிறைய அங்கங்கே ஸ்டாக் பைலாகி இருக்குது, அதாவது குவியலாக அங்கங்கே சேர்த்து இருக்குது. பட் இந்தியா வைஸ் பார்த்தோம் அப்படின்னா வெறும் 5% ஆஃப் த டங்ஸ்டன் தான் இருக்குது. தட் இஸ் தமிழ்நாடு, ஹரியானா, உத்தரகாண்ட் அண்ட் வெஸ்ட் பெங்கால் மட்டும்தான் இருக்குது. இது போக கர்நாடகா, ராஜஸ்தான், ஆந்திர பிரதேஷ் அண்ட் மகாராஷ்டிராவில் கொஞ்சம் அங்கங்கே ஃபியூ செடிமெண்ட்ஸ் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மைன் அண்ட் மினரல்ஸ் ஆக்ட் இதுக்கு பிஃபோர் வரைக்கும் நார்மலாக அந்த ஆக்ட் மூலியமாக சென்டர் வந்து மைனிங் லீசஸ் வந்து விடலாம், எஸ்பெஷலி இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஸ்டேட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் டிபார்ட்மெண்ட் வந்து பெர்மிஷன் வந்து கேட்டிருப்பாங்க இந்த டங்ஸ்டனை வந்து மைன் பண்ணுறதுக்காக. அண்ட் ஆல்சோ த பாலிடினம் ஜாயிண்ட் வெஞ்சர் மூலியமாக. பட் இந்த மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்டை பற்றி லைட்டாக பேசிக் தெரிஞ்சுக்கோங்க. ஜென்ரலாக இட் வாஸ் கிரியேட்டட் இன் 1957. இப்போது இது கீழே தான் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒரு 30 மினரல்ஸை கிரிட்டிக்கல் மினரல்ஸாக வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. இதோடைய அமெண்ட்மெண்ட், இந்த மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ரெகுலேஷன் ஆக்ட், டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2015 கொண்டு வந்தாங்க. ஸோ இது கீழே வந்து டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபவுண்டேஷன் ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இது யூபிஎஸ்சியில் கேட்ட கொஷின். தட் இஸ் அவங்க மைன் பண்ணுறதுக்காக ஆகக்கூடிய செலவில் ஒரு பகுதியை வந்து அந்த டிஸ்ட்ரிக்டோடைய டெவலப்மெண்ட் ப்ராசஸ்க்காக செலவு பண்ணுறதுக்காக க்ரியேட் பண்ணப்பட்டதான். இது போக நேஷ்னல் மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிறதையும் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மைனிங் எக்ஸ்ப்ளோரேஷனில் வரக்கூடிய மேஜர் ப்ராப்ளம்ஸ் நமக்கு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். திஸ் லித்தியம் ரிசோர்ஸஸ் இன் ஜம்மு அண்ட் லடாக் ரீஜனில் வந்து லித்தியம் ரிசோர்ஸஸ் இருக்கிற ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. பட் எக்ஸ்ப்ளோரேஷன் இப்போ ஸ்டார்ட் பண்ணல. ஸோ நிறைய ரீஜனில் இந்த எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படிங்கிறது நடைமுறைக்கே வர்றது இல்லை. ஸோ அது ரிலேட்டடாகவும் இவங்க வந்து சில ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி விடுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இதில் வந்து இந்த நேஷ்னல் மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிறவங்க இன்சென்டிவ்ஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க இந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து முன்னெடுக்கிறதுக்காக. இது போக நேஷ்னல் மைனிங் பாலிசி 2019 இது வந்து லைக் ப்ரைவேட்ஸை உள்ளே கொண்டு வர்றதுக்காக ரெவென்யூ ஷேரிங் மாடல் மூலியமாக. தென் டெடிக்கேட்டட் மைனிங் காரிடார் க்ரியேட் பண்ணுறது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பாலிசி லாங் டேர்மாக என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கான வேரியஸ் ஸ்டெப்ஸ் வந்து இந்த ஆக்ட் கீழே வந்து முன்னெடுப்பாங்க. ஓகே, ஸோ இது போக செப்பரேட்டாக நேஷ்னல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷன் ஒன்றும் இருக்குது. ஸோ இது எல்லாமே யூபி ப்ரிலிமினரி ரிலேட்டடாக வெரி இம்பார்ட்டண்ட். மெயின்ஸுக்கும் மைன்ஸ் ரிலேட்டடான கொஷின்ஸ் எல்லாம், மைனிங் ரிலேட்டடான கொஷின்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா டெஃபினட்டாக இட் ஹேஸ் இட்ஸ் ஸ்கோப். நெக்ஸ்ட் போயிடலாம். கொஷின் ஆஃப் ஹைஜீன். இந்த குலியன் பேரி சிண்ட்ரோம் அப்படிங்கிறது இப்போது பெரிய லெவலில் கொஞ்சம் பேசு பொருள் ஆயிருக்கு. ஏன்னா மகாராஷ்டிரா பூனேயில் வந்து இந்த சிண்ட்ரோம் இப்போ ரீசெண்டாக ஃபைன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ வாட் இஸ் திஸ் குலியன் சிண்ட்ரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபஸ்ட்டு பெரு ரீஜனில் சவுத் அமெரிக்காவில் ஃபைன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு பெருவில் இப்போ வந்து பெரிய லெவலில் எமர்ஜென்சி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு 90 days பார்த்திங்கன்னா ஹெல்த் எமர்ஜென்சி அறிவிச்சிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு எங்கே ஐடென்டிஃபை பண்ணப்பட்டது அப்படின்னா World War I அப்போது
ஃப்ரெஞ்சில் ஒரு 2 பர்சனல் பார்த்திங்கன்னா இந்த டிசீஸ்னால் பாதிக்கப்பட்டு பேரலைஸ் ஆகியிருக்காங்க. ஸோ அதை ரிசர்ச் பண்ணவங்களுடைய பேர் தான் இந்த குலியன் பேரி அப்படிங்கிறவங்க. ஸோ நார்மலாக இந்த டிசீஸ் இது பாக்டீரியா ஒரு வைரல் இதோடைய அட்டாக்னால வரக்கூடிய டிசீஸ் சொல்கிறாங்க. எக்ஸாக்டாக அதை பற்றி இன்னமும் ஃபைண்ட் அவுட் பண்ணலை. இது நார்மலாக என்ன ஆகும் அப்படின்னா ஹியூமனுடைய இம்யூன் சிஸ்டம் ராங்காக, நோய் எதிர்ப்பு சக்தி ராங்காக அவங்களுடைய நர்வஸ் சிஸ்டத்தையும் வந்து பாதிக்கக்கூடிய ஒரு டிசீஸ் இது. இது வந்து கொஞ்சம் ரிஸ்கி தான். ஏன்னா பீப்புள் வந்து பேரலைஸாக மாற்றி விட்டுரும், அதில் பக்கவாதம் மாதிரி வந்துடும் ஸ்லோலி. இதோட இண்டிகேஷன் அப்படின்னா கை காலில் அந்த நமைச்சல் இருக்கும், குத்துற மாதிரி இருக்கும், இல்லை நம்ப்னஸ் உணர்ச்சி இல்லாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள், நடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், டயரியா ப்ராப்ளம் வரும். ஸோ இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா தெர் மே பி அ பாசிபிலிட்டி. பட் ப்ராப்பர் இன்டர்வென்ஷன் அட் ரைட் டைம் கொடுக்க மூலியமாக இந்த மாதிரியான அதர் டிஃபெக்ட்ஸை வந்து குறைக்க முடியும் அப்படின்ற சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி மேஜர் இன்ஃபர்மேஷன். ஓகே, இதோடைய அந்த டெக்னிக் மட்டும் பார்த்துக்கோங்க, என்ன மாதிரி ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க அப்படின்ட்டு, பிகாஸ் அதுவும் இம்பார்ட்டண்ட். டயக்னோசிஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பிளாஸ்மா எக்ஸ்சேஞ்ச் மெத்தட் மூலியமாக ட்ரீட்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம லங் ப்ராப்ளம்லாம் வந்துச்சுன்னா எப்படி பிளட்டு வந்து ட்ரான்ஸ்ஃபியூட் பண்ணுறோம், ஸோ அதே மாதிரியான மெத்தடு. தென் ஆல்சோ இன்ட்ராவெனஸ் இம்னோக்ளோபின் தெரப்பி அப்படிங்கிறதும் இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. பட் இட் இஸ் பாசிபிலிட்டி நிறைய பேர் வந்து கிரிட்டிக்கல் லெவல் ஸ்டேஜ் போயும் வெளியே வந்திருக்காங்க. ஸோ இட்ஸ் நாட் மச் டு ஒரிட் அபவுட். பட் ஏர்லியராக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா இட் இஸ் ஈஸி டு க்யூர். தென் இதை பொறுத்த வரைக்கும் ஏசர் ரிப்போர்ட்டு 2024 ரூரல் ஸ்கூல் சில்ட்ரன் எல்லாமே பார்த்திங்கன்னா பேண்டமிக்கில் ஏற்பட்ட ஒரு தொய்வு இப்போ வந்து ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் தேட் அரித்மெட்டிக் எபிலிட்டிஸ்லேயும் ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்காங்க கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் இயர்ஸ். எஸ்பெஷலி கவர்மெண்ட் சில்ட்ரன் இன்னும் பெட்டராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வேறஸ் ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ் சில்ட்ரன் வந்து பெரிய ஐ மீன் தேர் ஆல்ரெடி அஹெட் ஆஃப் திஸ் கவர்மெண்ட் ஸ்கூல். பட் ஸ்டில் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இல்லை, ஸ்டாக்னண்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தென் கிளாஸ் 2 லெவல் டெக்ஸ்ட்டு அவங்களுடைய ரீஜனல் லாங்குவேஜஸில் ரீட் பண்ணுறது இதுவும் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் பேசிக் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ். ஸோ 2 பேருமே போத் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் 2 பேருமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் தேட் 3 டிஜிட் நம்பர் டிவைட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டிஸ் பார்க்கும்போது ஸோ கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. பட் ப்ரைவேட் செக்டாரில் ட்ராப் ஆகிருக்கு அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். கேன் எஃபெக்டிவ்லி டூ திஸ்? கிளாஸ் 5ல் இவங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் 2 உடைய புக்கை ரீட் பண்ணுறது, தட் இன் த ரீஜனல் லாங்குவேஜ். ஸோ அதை செக் பண்ணும்போது 2 பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் ஸ்கூல் 2லுமே வந்து ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சிமிலராக ஒரே மாதிரி தான் இருக்காங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தேட் ஸ்டேட் யூனியன் டெரிட்டரி அசாம், ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேஷ், ஜம்மு அண்ட் காஷ்மீர், மத்திய பிரதேஷ், ஸோ அண்ட் ஸோ இந்த நேஷ்னல் ட்ரெண்டு வாட் இட் இஸ் எப்படி எஜுகேஷன் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கோ ஸோ அந்த பாசிட்டிவ் சைடில் தான் இவங்க வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. வேறஸ் கேரளா பெரிய லெவலில் இம்ப்ரூவ் ஆகலைன்னு சொல்கிறாங்க. அண்டு அதனால் ஆந்திர பிரதேஷ் பொறுத்த வரைக்கும் இந்த பேண்டமிக் லோ அந்த டைம் வந்ததில் இருந்து இன்னும் மேலே எந்திரிக்கவே இல்லை அப்படிங்கிறதா சொல்கிறாங்க. பீகாரில் சில்ட்ரன்ஸ் இம்ப்ரூவே ஆகலை அப்படிங்கிறதும் இந்த ரிப்போர்ட் வந்து சொல்லுது. நெக்ஸ்ட் யூஎஸ் இமிக்ரேஷன். H1B விசா உங்களுக்கு தெரியும், ஒர்க்கிங் விசா, தட் இஸ் ஹை லெவல் ஸ்கில்டு எம்ப்ளாயீஸை வந்து இந்தியாவிலேருந்து, இந்தியா அண்ட் வேரியஸ் கண்ட்ரீஸ்லேருந்து எடுக்காங்க. இப்போ ரீசெண்டாக இந்த எடிட்டோரியல் பெரிய லெவலில் நமக்கு மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவில் தேவைப்படாது. ஜென்ரலாக உங்களுக்கு ஓவராலாக இந்த H1B விசானா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அண்டு யூஎஸ் இந்த மாதிரி பிளாக் பண்ணுறதுனால என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கலாம், என்ன மாதிரியான ஐ மீன் கொஷின்ஸ் வந்து முன்வைக்கப்படுது அப்படிங்கும்போது
இப்போ நீங்கள் வந்து இமிக்ரேஷனை வந்து அதிகப்படியான இமிக்ரேஷன் ஹை லெவல் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கும் பட்சத்தில் லோக்கல் பீப்புளுக்கு வந்து வேலைவாய்ப்பு குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஆத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் வந்து இவங்களை ரிமூவ் பண்ணாலுமே பெரிய லெவலில் வேலைவாய்ப்பு வந்து கூடாது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாமே அகெயின் வேறு கண்ட்ரீஸ்க்கு வந்து வேறு கண்ட்ரிலேருந்து ரெக்ரூட் பண்ணுறா ட்ரை பண்ணுவாங்க. ஸோ பெரிய லெவலில் இது அமெரிக்கன்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணாரு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ நிறைய இடங்களில் இந்தியன்ஸ் அண்ட் அதர் ஏஷியன் பீப்புள் தான் வந்து இங்கே மேஜராக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக அவங்களுக்கு தெரியும், தட் இஸ் கொலம்பியாவில் வந்து இவர் ட்ரம்ப்பு வந்து அவர் அங்கே உள்ள சிட்டிசன்ஸ் அவ்வளோ வரையும் அப்படியே மிலிட்ரி அந்த பிளெயினில் கொண்டு வந்து இறக்கி விட்டுருப்பார் கொலம்பியாவில். இவங்க வந்து இமிக்ரெண்ட் அக்செப்ட் பண்ணிக்க மறுத்துருப்பாங்க. பிகாஸ் என்ன அப்படின்னா, தேர் இன்சல்ட்டிங் தேர் பீப்புள். ஏன்னா சிவிலியன் ஏர்க்ராஃப்டில் கொண்டு வராமல் டிஃபென்ஸ் ஏர்க்ராஃப்டில் கொண்டு வந்து நீங்கள் அலோவ் பண்ணிங்கன்னா நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பார். உடனே ட்ரம்ப் வந்து நாங்கள் 25% டாக்ஸ் போட போகிறோம்னு சொல்லியிருப்பார். இதுக்கு இவங்க கொலம்பியாவும் திரும்ப 25% நாங்களும் போடுவோம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போது தென் ட்ரம்ப்பு கோமையை 50% மாற்றுறாரு. ஸோ நாங்கள் எங்கள் பிரசிடெண்ட்டுடைய ஃப்ளைட்டை விட்டு எங்கள் பீப்புளை நாங்கள் கூப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க சைட்லேருந்து ரிப்ளை பண்ணாங்க. ஸோ இது தொடர்ந்து யூஎஸ் வந்து டாரிஃப் போட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த யூஎஸோடைய எமிக்ரேஷன் பாலிசி அப்படிங்கிறது மேஜர்லி லோ லெவல் எம்ப்ளாய்மெண்ட் ஏரியாவில் இந்த மைக்ரேட்டட் பீப்புள் தான் இருக்காங்க. அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வேணும். அண்ட் ஹைடெக் எம்ப்ளாய்மெண்ட்லேயும் பார்த்திங்கன்னா இந்த பிரெயின் ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இங்கேருந்து அங்கே போய் ஒர்க் பண்ணக்கூடியவங்க. பட் த கான்செப்ட் ஆஃப் பிரெயின் ட்ரெயின் அப்படிங்கிறது இப்போ வந்து மாறிக்கிட்டே வருது அப்படிங்கிறதையும் ஆத்தரில் சொல்லியிருப்பாங்க. தட் இஸ் பிரெயின் ட்ரெயின் அப்படிங்கிறது நவ் பிகம் பிரெயின் சர்க்குலேஷன். தட் இஸ் நீங்கள் இங்கேருந்து ஒரு 10 பேர் அங்கே வேலை பார்க்க அனுப்புறீங்க அப்படின்னா அவங்க மூலியமாக நாலேஜ் டெக்னாலஜி எல்லாமே வந்து ஷேர் பண்ணப்படுது. ஸோ இட் இஸ் பெனிஃபிஷியல் ஃபார் போத் த கண்ட்ரிஸ். இதே மாதிரி இப்போ இவங்க நிறைய அதர் திங்லேருந்து வெளியே வர்றாங்க. கிளைமேட் ரிலேட்டடாக வெளியே வரும்போது என்னாகும், இவங்களுடைய கம்பெனிஸ் வந்து நிறைய க்ரீன் ரிலேட்டட் ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியாமல் போகும். ஸோ இது வந்து ஒன் வே இட்ஸ் அ நெகட்டிவ் ஃபார் தம். ஸோ ஓவராலாக நீங்கள் இமிக்ரேஷன் அப்படிங்கிறத வந்து கண்ட்ரோல் பண்ணணும், அதை வந்து கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இட் வில் பேக் ஃபயர் யூ. நிறைய ரிடக்ஷன் தான் நடக்கும் அப்படிங்கிறத இல்லை சொல்லிப்பாங்கல்ல. நமக்கு தேவையான கண்டென்ட் ஒன்றும் பெருசாக இல்லை. பட் ஆத்தர் வந்து இதில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, முக்கியமாக க்ரக்ஸாக, அதாவது இந்த மாதிரி இன்னும் மிச்ச நாடுகளை வந்து நம்ம நம்பி இருக்கக்கூடாது. நம்மளுடைய ஓன் திறனை வந்து நம்ம வந்து மேம்படுத்தணும். நிறைய இனோவேஷனை வந்து ஊக்குவிக்கணும். அப்ராட்லேருந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அட்ராக்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம டாக்ஸ் இன்சென்டிவ், ரிசர்ச் கிராண்ட்டு இது வந்து கவர்மெண்ட் வந்து மறக்காமல் ப்ரொவைட் பண்ணணும். அண்டு இந்த நியூ பேரடைம்ஸ் ஓவர் தி குளோபல் ஸ்டாண்டர்ட் அதை வந்து நம்ம நடைமுறைக்கு கொண்டு வரணும். அண்ட் இதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்தியா ஸ்டாக் அண்ட் யூபிஐ நம்மளுடைய ஓன் ஆர்கனைசேஷன்ஸ் நம்ம இந்தியாவில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆப்ரேட் ஆகிருக்கக்கூடிய டிஜிட்டல் ஆர்கனைசேஷன். ஸோ தட் இஸ் வெரி வெரி சக்ஸஸ்ஃபுல்லி தே ஆர் ஃபங்க்ஷனிங். ஸோ அந்த மாதிரியான ஒரு செட்டப் வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். அது மாதிரி இன்னோவேஷன் எக்கோசிஸ்டம் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ தேர்பை நம்ம ஸ்டார்ட் அப்ஸ் நிறைய கொண்டு வரலாம். ஸோ தட் நம்மளுடைய பீப்புள் அங்கே போய் ஒர்க் பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் பேசியிருப்பார். ஸோ நியூட்ரிஷன், ஸோ திஸ் இஸ் உங்களுக்கு தெரியும் மில்க் ஒயிட் ரெவல்யூஷன் வெரிகஸ் கொரியன் 1980s. ஸோ இந்தியா வந்து வேர்ல்டு லார்ஜஸ்ட் மில்க் ப்ரொடியூசராக இப்போ வந்து இருக்கும். ஸோ பட் ஆனால் டிமாண்டு நிறைய வல்னரபிள் செக்ஷனுக்கு வந்து மில்க் போய் சேரதில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஹவுஸ் ஹோல்டு கன்சியூமர் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே பொறுத்த வரைக்கும் NSSO வந்து இதை பப்ளிஷ் பண்ணுறாங்க. தட் இஸ் டாப் இன்கமில் இருக்கக்கூடிய பீப்புள் வந்து 4 times அதிகமான மில்க் தென் த லோவஸ்ட் இன்கமில் இருக்கக்கூடிய பீப்புள் காட்டிலும் அதிகமாக குடிக்காங்க. பட் புவரஸ்ட் 30% இப்போ பார்த்திங்கன்னா ஒன்லி 18% ஆஃப் இந்தியாஸ் மில்கெல்லாம் வந்து கன்சியூம் பண்ணுறாங்க.
அதே மாதிரி வீட்டில் நீங்கள் குடிக்கக்கூடிய மில்க் அப்படிங்கிறது 50% ஆகும். வெளியே போய் குடிக்கக்கூடிய மில்க் வந்து ரிமைனிங் பர்சன்டேஜ் ஆகும். ஆத்தர் வந்து இதில் மெயின் பண்ணியிருக்காங்க. தென் தட் இஸ் தெர் ஆர் ப்ரிவைலிங் டிஸ்பாரிட்டிஸ் ஒரு டிஸ்சிமிலாரிட்டிஸ் எதுக்குள்ளன்னா ரீஜனல் சோசியல் அர்பன் கல்ச்சர் இது அர்பன் ரூரல் டிவைடு இதில் வந்து ஒரு டிஸ்பாரிட்டிஸ் வந்து ப்ரிவைல் ஆகுது. ஸோ தட் இஸ் அர்பன் ஹவுஸ் ஹோல்ட் பார்த்திங்கன்னா டெஸ்பைட் அவங்க தான் வந்து மில்க் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. பட் அவங்களுடைய கன்சம்ஷன் பெர் கேபிட்டா வைஸ் பார்க்கும்போது இட் இஸ் வெரி லோ. சில நேரங்களில் இந்த ஸ்கெடியூல்டு ட்ரைப் ஹவுஸ் ஹோல்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான மில்க்ராக வந்து கம்பேர் டு த ஜென்ரல் கேட்டகரி பீப்புள் வந்து குடிக்கிறதாகவும் ஆத்தர் வந்து இதில் சொல்லியிருக்காரு. தென் ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 420 கிராம் வரைக்கும் வந்து மில்க்கு கன்சியூம் பண்ணுறாங்க. சத்தீஸ்கர், ஒடிஷா, வெஸ்ட் பெங்காலில் மியர் 171 கிராம் தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அந்த மில்க் யூசேஜ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா 300 கிராம் பெர் கேபிட்டா மில்க் வந்து டெய்லி குடிச்சிட்டு வந்தாலே ஓரளவுக்கு பெரிய லெவலில் ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்காது, தேவையான நியூட்ரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு. பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா 70% ஆஃப் இந்தியன் ஹவுஸ் ஹோல்ட் வந்து 10%லேருந்து 30% வந்து அவங்களுடைய மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சரை மில்க்குக்காகவே கொடுக்காங்க அப்படிங்கிறதையும் இவர் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாரு. அண்டு அர்பன் பீப்புள் வந்து அதிகமான பால் வந்து குடிக்காங்க. ப்ரீவியஸாக இருந்த டேட்டா விட டபுள் த டைம் வந்து இப்போ வந்து மில்க்கு வந்து வெளியே கன்சியூம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போக இந்த ஹை அஃப்ளூயன்ட் பீப்புள் எல்லாருமே கொஞ்சம் இந்த மில்க் பேஸ்டு ப்ராடக்ட் லைக் ஐஸ்கிரீமு எக்ஸட்ரா இது எல்லாமே வந்து அதிகமாக அவங்க வந்து கன்சியூம் பண்ணுறாங்க. பட் தேவைக்கு மீறி நிறைய கன்சியூம் பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வருதுன்னா ஓவர் நியூட்ரிஷன், ஒபெசிட்டி அண்ட் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் எல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருப்பார். ஸோ இந்தியா இந்த பிரச்சனையிலேருந்து இந்தியா வந்து இதை துரிதமாக அட்ரஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதாவது மில்க் ப்ரொவிஷன்ஸ் எப்படிலாம் பீப்புள் வல்னரபிள் செக்ஷனுக்கு போய் சேருமோ அந்த ப்ரொவிஷன்ஸை வந்து ஊக்குவிக்கணும். போஸ்ட்ரான், தென் இன்டெகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் சர்வீசஸ் மீல்ஸ் மூலியமாகவும், டேக் ஹோம் ரேஷன்ஸ் அந்த இடங்கள் மூலியமாகவும் இந்த பால் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரீச் ஆகுற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பண்ணணும். ஸோ ஆந்திர பிரதேஷ், குஜராத், ஹரியானா, தெலுங்கானா இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பால் வந்து பால் பவுடர் கொடுக்க பால் அல்லது பால் பவுடர் கொடுக்க இந்த ஸ்கீம்ஸை வந்து நடைமுறையில் வச்சுருக்காங்க. பட் குவான்டிட்டிஸ் வந்து இன்சஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சத்தீஸ்கர் வந்து அப்படி ஒரு ப்ராஜெக்டை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ட்னால. அதே மாதிரி இன்னோவேட்டிவ் ஃபினான்ஷியல் இஸ் அ மேஜர் ப்ராப்ளம். ஸோ இன்னோவேட்டிவான ஃபினான்ஷியல் ஆப்ஷன்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் இப்போ சோசியல் பாண்ட்ஸு, டேப்பிங் இன்டு கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபண்டிங் அல்லது அன்ஹெல்த்தி ஃபுட்டுக்கு மேலே செஸ் வந்து அதிகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. செஸ் அப்படிங்கிறது டேக்ஸ் அண்ட் டேக்ஸு ஃபார் பர்டிகுலர் பர்பஸு. வெரஸ் கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபண்டிங் ஒரு 2% ஜாஸ்தி இயரோடைய நெட் ப்ராஃபிட்லேருந்து ஒரு எவ்ரி இயர் வந்து இவங்க ஆர்கனைசேஷன் வந்து 2% வந்து இந்த சோசியல் ஆக்டிவிட்டீஸ்க்காக இவங்க ஸ்பெண்ட் பண்ணணும். அது எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கிற லிஸ்ட்லாம் கிடையாது. இப்போ ரீசெண்டாக போர்ஷன் மார்ட் 2024 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நியூட்ரிஷன் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக. தென் யூகே மாடல், யூகேயில் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஃபார் லைஃப் சுகர் ஸ்வாப் கேம்பெயின் அப்படின்னு ஒன்று கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதன் மூலியமாக பீப்புளுக்கு வந்து எக்ஸஸான மில்க் குடிக்கிறதுனால என்னென்ன ப்ராப்ளம் வருது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் கேம்பெயினை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஓவர் நியூட்ரிஷன் பேன் ஆயிரும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் யூஎஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த ரிடக்ஷனை வந்து கொண்டு வராங்க. ஸோ அப்போ அதிகமான நீங்கள் இது குடிக்கும்போது உங்களுக்கு ஒபெசிட்டி, தட் இஸ் ஓவர் நியூட்ரிஷன் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாமே வந்து வருது. ஸோ பேலன்ஸ் டயட்டை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி இதில் பேசியிருப்பாங்க. ஸோ இதே மாதிரி இந்தியாவிலையும் வந்து நம்ம ஒரு அவேர்னஸ் கேம்பெயினை வந்து முன்னெடுக்கணும்.
இதன் மூலியமாக வல்னரபிள் செக்ஷனுக்கு இந்த மில்க் நியூட்ரிஷன் அப்படிங்கிறது போய் சேர்றதை உறுதிப்படுத்தணும்னு சொல்லியிருப்பார். தென் காப்பிரைட் கனண்ட்ரம், தட் இஸ் அ கர்நாடிக் மியூசிக்கு. இப்போது கர்நாடிக் மியூசிக் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக மியூசிக் வந்து காப்பிரைட் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணப்படுது. பட் சபாஸ் கச்சேரிஸ்லாம் அதை எடுத்து திரும்பி பாடும்போது அவங்க இந்த மெட்டு டியூன்ஸ் எல்லாமே அவங்க ஆன் ஸ்பாட்டில் ஓனாக வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஏன் அப்போ அதுக்கு மட்டும் காப்பிரைட் வந்து கிடைக்க மாட்டேங்குது, கொடுக்கறதில்ல அப்படிங்கிற கேள்விக்கு வந்து பதிலே இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீவியஸ் அந்த காப்பிரைட் எல்லாம் வர்றதுக்கு முன் காலத்தில் இந்த தியாகராஜ சுவாமி, தென் ஷியாம் சாஸ்திரி, முத்துசுவாமி தீக்ஷிதர், புரந்தரதாசா, கோபாலகிருஷ்ணா பாரதியார், ஸோ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பாடல்கள் வந்து ஏற்றிருக்காங்க. ஸோ அதை வந்து அதுக்கு எந்த விதமான காப்பிரைட்டும் கிடையாது, பப்ளிக் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கிறாங்க. பட் இப்போது எல்லாத்துக்கும் காப்பிரைட் அப்படிங்கிறது வருது. அண்ட் இந்த பாடல்களை வந்து இவங்க ரீஃப்ரேம் பண்ணுறாங்க கம்போசர்ஸ் ஆன் ஸ்டேஜ்லேயே. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த புரந்தரதாசா இவருடைய பாடலை பண்டிட் பிம்ஷன் ஜோஷி வந்து ஹிந்துஸ்தான் மியூசிக்கில் வந்து பாடியிருப்பார். ஸோ தட் வாஸ் வெரி வெரி யூனிக். அண்ட் அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து காப்பிரைட் அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா பீப்புள் அதன் மூலியமாக ராயல்ட்டி கிளைம் பண்ணி ஸோ அவங்களுக்கு ஒரு இன்கம் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறத ஆத்தரில் சொல்லியிருப்பார். ஸோ இந்த கேப்பை லக்னி கேப்பை வந்து ஃபில்அப் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த ஓவரால் ஆர்டிக்கலில் வந்து பேசியிருக்காங்க. இந்த காப்பிரைட் ஆக்ட் 1914 பற்றி பார்த்துக்கோங்க. தென் அந்த கேஸ் இந்தியா ப்ரொவின்ஸ் ரைட்டு ஈஸ்டர்ன், எல்லா கேஸும் நமக்கு தேவையில்லை, ஜஸ்ட்டு 1979 தெர் வாஸ் அ ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி போட்டு கொடுத்தா கூட போதும். பட் ஓகே, அந்த இந்தியன் பெர்ஃபார்மிங் ரைட் சொசைட்டி லிமிடெட் கேஸ் அப்படின்னு மட்டும் கொடுத்துக்கோங்க, தட்ஸ் ஃபைன். நெக்ஸ்ட் ஆர்டிகல், broken promises of warming world. இதுலேயும் நமக்கு பெரிய லெவலில் டேக் அவே கிடையாது. ஸோ ஜஸ்ட் இந்த நார்மல் ஸ்டோரி தான். யூஎஸ் வந்து ப்ரீவியஸாக நம்ம யூஎன்எஃப்சிசிசி பிகன் பண்ணும்போது தேர் ஆல்சோ எ பார்ட் ஆஃப் இட். பட் கைட்டோ ப்ரோட்டோக்கால் வரும்போது அவங்க வெளியே போயிட்டாங்க. கைட்டோ ப்ரோட்டோக்கால் அப்படிங்கிறது இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனை வந்து ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் ஆஃப் ஒரு 6 கேஸஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இது வந்து பைண்டிங் டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் யூஎஸ் சில முக்கியமான நேஷன்ஸ் வந்து அந்த டார்கெட் வந்து வெளியே வந்துடுவாங்க பைண்டிங் இல்லை அப்படின்னு. 2012 வரைக்கும் ஒரு ஃபேஸ் நடந்தது, 2005 to 2012 அண்ட் 2012 to 2020 வரைக்கும் செகண்ட் ஃபேஸ் அப்படிங்கிறதா. ஸோ இதுக்கு இடையில தான் நம்ம 2015 பாரிஸ் சமிட்டில் பார்த்திங்கன்னா வாலண்டரி கான்ட்ரிபியூஷன், எஸ்பெஷலி இந்த பிரச்சனைக்காக யூஎஸ் வந்து பைண்டிங்கான கான்செப்ட்குள்ளே வரமாட்டேங்கிறதுக்காக வாலண்டரி கான்ட்ரிபியூஷன், நேஷ்னலி வாலண்டரி டிட்டர்மைண்ட் கான்ட்ரிபியூஷன். ஸோ இதுவுமே 2035 வந்து அவங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் இப்போது ட்ரம்ப்போடைய முடிவு இதுலேருந்து வெளியே போகிறது. ஸோ இட் வில் டேக் சம் 1 year அந்த ப்ராசஸ்க்குள்ளே வந்து வெளியே போயிடுவாங்க. பட் திஸ் இஸ் இவங்க யூஎஸ்லாம் பார்த்திங்கன்னா இட்ஸ் தேர்ட் வேர்ல்டு லார்ஜஸ்ட் பிக்கஸ்ட் எக்கனாமி அண்ட் தே ஆர் எமிட்டிங் டாப் எமிட்டர்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் அதர் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். அவங்களுடைய ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் ப்ராஜெக்ட் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகிருக்கு ஆக்சுவலி. ஸோ தட் வே அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் வெரி வெரி ஹை. இப்போது நம்ம பேக்கு சமிட் COP29 கிட்டத்தட்ட $300 billion வந்து 2035 எவ்ரி இயர் டெவலப்டு நேஷன்ஸ் வந்து டெவலப்பிங் நேஷன்ஸ் கொடுக்க சொல்லியிருப்பாங்க. தட் இஸ் a காமன் பட் டிஃபரன்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. தட் இஸ் ஹிஸ்டாரிக்கல் பர்ஸ்பெக்டிவில் அவங்க அதிகமான கோல் வச்சு டெவலப் ஆகிட்டாங்க. டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு கோல் எரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, அப்போ we need some energy to bring development. ஸோ அதுக்காக அல்டர்னேட்டிவ் டெக்னாலஜிஸை பற்றின ரிசர்ச் எல்லாமே போயிட்டுருக்கு. ஓகே, so these are the major information here. So here you can see 80% of the primary energy use வந்து யூஎஸில் இப்போவும் வந்து fossil fuels தான். whereas யூரோப் பொறுத்த வரைக்கும் 70% வந்து இப்போவும் fossil fuelsலாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க.
ஸோ இதில் இன்னொன்று ஆத்தர் என்ன சொல்லியிருப்பாங்க, யூஎன்எஃப்சிசியோடைய சைமன் ஸ்டெல்லி அப்படிங்கிற செக்ரட்டரி என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இப்போ இந்த கிளைமேட் சமிட்டுக்கு கீழே நிறைய அந்த 300 பில்லியன் அப்படிங்கிறது டேரெக்டாக கன்செஷனாக கொடுக்க போகிறதில்ல, மோஸ்ட்லி ப்ரைவேட் லோன்ஸாக தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் நிறைய அதர் டார்கெட்ஸுக்கு இன்வெஸ்ட்மெண்ட், இப்போ கார்பன் ட்ரேடிங்லாம் சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் டெவலப் நேஷன்ஸ் டு இன்வெஸ்ட் மோர் வித் த அதர் கண்ட்ரிஸ். ஸோ அந்த பெனிஃபிட்ஸை வந்து யூஎஸ் வந்து இந்த முடிவுனால இழக்கக்கூடிடும் அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருப்பாங்க. நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ டெவலப்பிங் கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் இந்த மல்டி லேட்ரலிசமில் வி ஹேட் டு பி வெரி காஷியஸாக இருக்கணும். அவங்கவுங்க பெனிஃபிட்டில் போகும்போது வி ஷுட் ஆல்சோ ஆக்ட் இன் அ ரைட் மேனர் அப்படின்னு சொல்லியிருப்பார். தென் டெத் ஆஃப்டர் தி சர்ஜ், ஸோ தட் இஸ் நத்திங் பட் கும்பமேளாவில் ஜனவரி 29 பார்த்திங்கன்னா அந்த மௌனி அமாவாசை திருவிழா. ஸோ இது தொடர்ந்து நிறைய பக்தர்கள் கண்ட்ரோலே பண்ண முடியல, அதில் நெரிசலில் மாட்டி ஒரு 30 பேர் இறந்து போயிட்டாங்க, ஒரு 60 பேர் வந்து இன்ஜூர் ஆகியிருக்காங்க. கிட்டத்தட்ட 36 மில்லியன் பீப்புள் வந்து அங்கே வந்து அந்த நதியில் வந்து குளிக்கிறதுக்கு வந்திருக்காங்க. ஸோ இல்லை மிதிப்பட்டு நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க கூட்ட நெரிசலில். அதுக்கப்புறம் போலீஸ் வந்து ரோடு டிராஃபிக் லைனெல்லாம் டைவெர்ட் பண்ணி விட்டுட்டு இந்த சிச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆத்தர் வந்து ஃபஸ்ட்டே அப்போ நீங்கள் வந்து இந்த ரோட்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்குமெண்ட் வந்து முன் வச்சுருக்காங்க. ஓகே, இந்த மகா கும்பா அப்படிங்கிறது பார்த்தோன்னா ஒரு 45 நாள் வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அண்டு இதை பொறுத்த வரைக்கும் 4 இடங்களில் வந்து மாற்றி 4 years ஒன்ஸ் வந்து நடக்கும், 3 years ஒன்ஸ் வந்து நடக்கும். தட் இஸ் பிரயாக்ராஜ், ஹரித்வார், நாசிக் அண்ட் உஜ்ஜைன். பிரயாக்ராஜில் தான் இப்போ வந்து இந்த கும்பமேளா அப்படிங்கிறது நடந்துட்டு வருது. தென் ஸ்டிஃப்லிங் டிமாண்டு, ஸோ எம்ஜிஎன்களை வந்து பெரிய லெவலில் கவர்மெண்ட் ஃபண்ட் அலாட் பண்ணுறது இல்லை. ஸோ அதனால் இது வந்து டிமாண்டு, பீப்புளும் வந்து அதை நோக்கி வர அந்த டிமாண்டை வந்து குறைக்கிறது. இட்ஸ் அ டிமாண்ட் ட்ரிவன் ஸ்கீம் தான். பட் கவர்மெண்ட் பட்ஜெட்டில் அலாட் பண்ணுறத விட இவங்களுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய லிஸ்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, நிறைய ஃபண்டு கேட்குற மாதிரி இருக்குது. ஸோ ஆல்ரெடி கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஃபண்டை நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஸோ இதனால் பெரிய லெவலில் டிமாண்டும், அதாவது பீப்புள் வந்து டிமாண்டிங் த ஜாபும் வந்து ரெடியூஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இன்னொரு நாள் டீட்டெயிலில் இந்த ஸ்கீம்ஸை பற்றி பார்க்கலாம். அண்ட் இந்த பர்டிகுலர் பேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஐம் நாட் கோனா டிஸ்கஸ் ஆல் திஸ் திங். இட்ஸ் அ செல்ஃப் எக்ஸ்ப்ளனேட்ரி. இந்த எல்லா ஸ்கீம்ஸையும் அப்படியே எடுத்து வாட் எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது, என்ன ஃபங்க்ஷனு, வாட் இஸ் இட் ஸ்டேட்டஸ் நவ் அப்படிங்கிறது எல்லாத்தையும் டீட்டெயில்டாக பார்த்து வச்சுக்கோங்க. இட் வில் பி நீடட் ஃபார் ப்ரிலிமினரி. ஓகே, தேங்க்யூ.